ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் சுலபமாக எப்படி வாழைக்காய் பஜ்ஜி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். அது மேலே கீழே கட் பண்ணி இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மெலிசா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 கப் கடலை மாவு, 3 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கும் பேக்கிங் சோடா, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மாவை நல்லா கலரிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோக் வச்சு கலரிட்டு இந்த மாதிரி கலரிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணி மாவு மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். அதை ரொம்ப மாவு மாதிரி தண்ணியாக கரைச்சிக்காதீங்க. கொஞ்சம் அந்த வாழைக்கால மாவு ஒட்டுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெயை போட்டு காய வச்சுருங்க. அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைக்காவை அந்த மாவில் 2 சைடு படுற மாதிரி நல்லா அமுக்கி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுருங்க. மாவு 2 சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா அந்த மாவில் இது பண்ணி போடுங்க. போட்ட உடனே நிறைய பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் அடங்கும் போது நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. எப்பவுமே கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய பஜ்ஜியில் இழுத்துக்கும். ஹையில் வச்சிங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் இழுத்துக்காது. அதனால் ஹையில் வச்சு பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே அது எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம் வெளியே. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்டியான லாக்டவுன் டைம் பஜ்ஜி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.